ஹாய் காய்ஸ், உனக்கு தமிழ் வச்சுங்க டேண்டடான சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன நம்ம ஹீரோயின் வாய்ஸ் தான். இன்ட்ரோ என்ன புதுசாக இருக்குது. ஓ, இவங்க சைடு காட்டுறாங்க போல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஐரவ என்கிட்ட அந்த பிரிச்சிருப்ப. மரியாதையா என் செல்ல பொண்ணை என்கிட்ட என்னங்க இது சீரியஸாக போகுது. அவனுக்கு ஒண்ணுனா யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இன்னொரு ஏதோ காமெடி பையனும் நினச்சின்னு வந்து சீரியஸாக போயிட்டு போகுது. இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? தலை தெரிச்சு ஓட மட்டும் தான் முடியும். இந்த இடத்துல இவ்வளவு பொருட்கள் இருக்கிறதால என்னால வேகமா ஓட முடியல. ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட ஐடியா இருக்கு. பின்னாடியே வா. உங்களால தப்பிக்க முடியாது. அவங்கள சும்மா விட ஜாக்கிரதை. ஐரவ என்கிட்ட கொடுத்து இல்லைன்னா யாரும் உயிரோட விட மாட்டேன். இவ்வளோ ஆக்ரோஷம் ஆயிடுச்சு. இப்பவே கண்டுபிடிக்கிறேன். இந்த இடத்துல என்னால வேகமா செயல்பட முடியாது. என்னோட acrobatics வித்தையில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நானே மாட்டியா? பரவாயில்ல, விடு ஐரா. உனக்கு என்ன அம்மானு கூப்பிட விருப்பம் இல்லைன்னா கூப்பிடாத. உன்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பமும். நீ எப்பவும் என் பக்கத்திலே இரு, அதுவே எனக்கு போதும். ஒன்றும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு போல. அப்புறமா நீ என்னோட ரத்தமும் சதையும் ஆயிடுவ. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் ஒண்ணா இருக்கலாம். நான் திரும்ப வந்ததை உனக்காக தான் ஆயிரா. இனி நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. என்னாச்சு? இங்க என்ன நடக்குது? என்னால ஏன் செய்ய முடியல. ஏதோ ஊர்லயே உனக்கு மட்டும் தான் தரமா இருக்கிற மாதிரி பெருசா பேத்திட்டு இருந்த. ஆனா அதுவே உனக்கு எதிரா மாறும்னு நினைக்கலாம்ல. கொஞ்சம் நீயே சுத்தி பாரு. எங்க கிட்ட நீதான் வசமா மாட்டிருக்க. குட் ஜாப் புட்டி. இப்பயாவது உன் மூளைய ட்ராப் பயன்படுத்தி. தானா இதுவும்? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். உங்களை மாதிரி ஒண்ணுத்துக்கு உதவாத பொடி பண்ணுங்களால என்ன ஒண்ணு பண்ண முடியாது. பார்த்து இருக்கு. மிஸ் அயாசி சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் உடைச்சு அவன் தப்பிக்க முயற்சி பண்றான். அதுக்கு விட்டா நானு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட அழகான கால்களை பிடிச்சிருப்ப. இதுக்காக கண்டிப்பா வருத்தப்படுவேன். டேய் புட்டி, ஃபுல் த்ரோட்டல பயன்படுத்து. இப்ப வரைக்கும் நீ அதை பண்ணல. நீ அடிக்கிற அடியில அவ தெரிச்சு ஓடணும். அவனை எனக்கு தெரிக்க விட்டு பழக்கம் இல்லையே. நம்ம ரெண்டு பேரும் ஏலியன்ஸ் கிட்டயும் லொகேஷன் பவுண்ட் ஸ்பிரிட் கிட்டயும் மாட்டிக்கிட்டப்ப எப்படியாவது அங்க இருந்து தப்பிக்கிறோட குத்து மதிமா தான் அடிச்சு விட்டேன். உன் பாஷையில திரும்ப சொல்றேன், எனக்கு தெரிக்க விட ஐயோ, தெரியாது. மூளை இல்லாத முட்டா பையலே. முடிஞ்சா அவளை கெட்டி உத, அதுவே போதும். சரி, முன்னாடியா பின்னாடியா? முன்னாடி பேஜ் என்கிட்ட உள்ள உதவு. ஏன் சீரியஸாக ஃபைட் போடுறான். இது தப்பாச்சே. என்னடா பார்த்துட்டு சும்மா இருக்க, ஏதாவது பண்ணு. ஏதாவது பண்ணுறா. எவ்வளவு தைரியம் இருக்கணும். கொல்லாம விட மாட்டேன். அவளை தெரிக்க விடுறா புட்டி. வா. அட்டாக் ஆயிடுச்சா? வா, போட்டு தாக்கிட்டு போ. தெரியாதுன்னு சொன்னா, ஆனா நீ உண்மையிலேயே அவளை செம்ம தெரிக்க பவர் விடுற. ரெடியா. வலிக்குதே, உடம்பெல்லாம் உண்டியல் சத்தமா கேக்குதே. பொட்டி பயலே, என்னோட சக்தியை வச்சு உன்னால இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சதா? பல்ல உடைச்சு வேண்டாம் பண்ணாட. சரி, இவள என்ன பண்றது? பாட்டியை கூப்பிட்டு போய் ஓட்ட சொல்லுவோமா? அதுக்கெல்லாம் ஒரு அவசியமும் இல்ல. விட்டா கொஞ்ச நேரத்துக்கு அவ எந்திரிக்க மாட்டா. இதுக்கப்புறம் அவளோட பவர்ஸையும் யூஸ் பண்ண முடியாது. சரி, அதெல்லாம் விட உன்னோட தங்க சுண்டக்க அவகிட்ட தானே இருக்கு. ஆமால,
எந்திரிக்கிறதுக்குள்ள வாங்க அதை எடுக்கலாம். ரொம்ப நேரமா என் கை கட்டியே இருக்கு. இது எப்படி அவுக்கிறதுனே தெரியல. டேய் புட்டி, உன்கிட்ட சிசர் இருக்கா? சிசர்ஸ் எல்லாம் கையிலேயே வச்சு அதே அவுக்க முடியல. இந்த அரக்கிற்கு இருக்காளே, எதிர்பார்க்காத நேரத்துல கட்டி போட்டுட்டான். சரி, அதை விட அவளுக்கும் இந்த சிலுக்கு பைக்கும் என்ன சம்பந்தம்? அடியே மாமா ஓ, சுண்டக்காய் கிடைச்சுதா இல்லையா? கிடைச்சிருச்சே. ஓ, என்ன புட்டி சந்தோஷமா? உன்னோட ஆன்மா பாதி கிடைச்சிருச்சு. ஏமணி உனக்கு எங்க புரிய போகுது? விளையாட்டு செய்திகளை இதோட முடிச்சுப்பாமா. ஏன் இப்ப என்ன ஆச்சு? இந்த பொண்ணு இறந்து போயிட்டா. என்ன இறந்துட்டாளா? ஆனா அசால்ட்டா எப்படி? சொல்றீங்க. பல்ஸ் செக் பண்ணலாமா? சரி, உயிர் இருக்கா? உயிரோட இல்ல. சரியா சொன்ன. சாதாரண மனுஷங்கள பேய் சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆக்குறத எத்தனை வாட்டி பார்த்திருப்பேன். உன்கிட்ட சைக்கிக் பவர் இருக்கிறதுனாலதான் நீ தப்பிச்ச. அதோட என் பவரும் இருக்கிறதுனாலதான் அவனும் தப்பிச்சான். போட்டி அது முழுங்கதுனால டேய், இறந்து. உனக்கு சிபிஆர் பண்ண தெரியுமா? தெரியும். ஆனா உடனே அவளுக்கு கார்டியாக் மசாஜ் பண்ணு. என்னோட சைக்கிக் பவர்ஸை யூஸ் பண்ணி நான் அவளோட ஹார்ட்ட பாத்துக்கிறேன். காப்பாத்தி விட்டுருங்க. செத்து போனவங்க இதயத்தை எத்தனை தடவை அழுத்தினாலும் திரும்ப உயிர் வராது. அத மசாஜ் பண்ணி ஒண்ணும் ஆக நீ போறதில்ல. வாயை மூடி சாக்கரை பாக்குற மாதிரி நீ இருக்குங்க. ஓடிட்டே. டேய் புட்டி, ஆரம்பி. சரி, நான் பாத்துக்கிறேன். ஹே கேள்வி, உன்கிட்ட போன் இருக்குல்ல, அத வச்சு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க கூடாது. மறுபடியும் பண்ணு. 1 2 3 4 5 உட்காரும். 1 2 3 4 5. ஃபோன் பண்றியா இல்லையா கிளவி? திரும்பவுமா? செல்ல மகளுக்கு என்ன ஆச்சு? ஐயோ, இவ வேற திரும்ப வராளே. இப்ப என்ன பண்ணுது? என்கிட்ட விடுங்க, இவ்வளவு நான் பாத்துக்கிறேன். நீங்க ஐராவை காப்பாத்துற வேலையை பாருங்க. என்ன பண்ணாலும் ஐராவை காப்பாத்த முடியாது. அவனை காப்பாத்த ஒரு வழிதான் இருக்கு. என்னோட ஆறாவை எடுத்து அவளுக்கு கொடுத்துருங்க. உயிரோட இருக்கிறவங்களுக்கு ஆறாதான் பேட்டரி மாதிரி. அந்த பேட்டரி இல்லாம எந்த உடலும் செயல்படாது. ஐராவோட இறப்புக்கு நான் தான் காரணம். அதனால என் உயிரை வச்சு அவளை காப்பாத்துங்க. நீ சொல்றத நம்பறதுக்கு நாங்க தாய் என்ன பாசம் முட்டாளா? நம்மள மிஞ்சிரும். போய் சொல்லி ஏமாத்தி அவளை மறுபடியும் முழுங்க ட்ரை பண்றியா? இதுக்கப்புறம் யாரையும் என்னால முழுங்க முடியாது. ஒருவேளை உனக்கு இன்னமும் என் மேல நம்பிக்கை வரலனா இன்னும் பாசக்கார பேரு. எடுத்து என் மாட்டையை பொழுது. அவ சொல்ற எல்லா விஷயங்களும் உண்மைதான். ஆறா இல்லாத உடல் செத்ததுக்கு சமம். எந்த பயனும் இல்ல. எனக்கு இன்னும் கூட உன் மேல நம்பிக்கை இல்ல. நீ மொடத்தனமா ஏதாவது பண்ண அந்த ராட் எடுத்து நானே உன் மண்டையை உடைச்சிருவேன். டே புட்டி, இன்னொரு வாட்டி உன் சக்தியை பயன்படுத்து. அவ மேல எப்போ ஒரு கண்ணு. உண்மையா அவங்க பொண்ணு மேல அது எவ்வளவு பாசமா இந்த இருந்தது. அழகிரிக்கு உடம்புல உன்னோட ஆறாவ வச்சா அவளுக்கு திரும்ப உயிர் கிடைக்கும்னு சொன்னல. அதை எப்படி பண்றது? அதையும் நீயே சொல்லு. உன்னோட சைக்கிக் பவர்ஸ பயன்படுத்தி என்னோட ஆறாவுக்கும் ஐராவோட ஆறாவுக்கும் ஒரு இணைப்பை உருவாக்க, அந்த இணைப்பை வச்சு எங்களோட ஆறாவை மாத்திக்க முடியும். அப்படியா? டேய் புட்டி, நீயும் கொஞ்சம் அலர்ட்டா இரு. அப்ப அவளுக்கு இப்ப பவர் கிடைக்க போகுது. அப்ப ஆரம்பிக்கலாம். இங்க வந்து இப்படி மாறுது. அப்ப இவ உடம்புல இருக்கிற மாதிரி கணக்கு வராதா? அதான் இப்ப இவளுக்கும் பேய் ஒரு பவர் வந்துடும் போல. நம்ம ஆளுக்கு அந்த மாதிரி. கெட்டவள மானம் வந்து. பார்ப்போம்.
ஓ அந்த பேயோட ஃப்ளாஷ்பேக்கா? இப்போ இவங்க தானா அது? அம்மாவை மிஸ் பண்ணியா? என்னடா விஷயம் காட்ட போகிறாங்க? எனக்காகவே வாழ்ந்துக்கிறாங்க. ஆனால் மயிரா பார்த்தாலும் கொஞ்சம் அப்படிதான் இருக்குல்ல. அதனால அவங்க பொண்ணாவே பார்க்குறது போல. ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு இவ்வளோ வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இதேமே ட்ரெஸ்ஸில் தான் வந்தாங்கல்ல இவங்க. ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா எப்படி? தெரியல அதெல்லாம் பாருங்க. ஏய் அப்பா டாக்டரா? ரெண்டு பேர் இருக்கிறானுங்களே. குழந்தைய வரை கூட்டு போயிட்டாங்க. விட்டுட்டாங்களா? ஓ இதுங்களும் அந்த வாய்ஸ். இந்த கொஸ்டின் காட்டணும். நான் தேடி வரும்போது அது அடிபட்டிருக்கும். யார் இவங்க என்னத்துக்கு பண்ணானுங்க? இறந்துட்டாங்க.
குட்டி பொண்ணு இருக்காங்க என்ன பண்ணாங்க அதான் தெரியல. என்ன ஆனா எனக்கு நெருக்கமான யாரோ ஒருத்தரை இருந்துட்டேன்னு மட்டும் தெரியும். அம்மா அந்த பொண்ணு செத்து போச்சா அப்போ? அம்மா இல்ல. ஹாய்டா. தனியா இப்படி போக கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். அவங்க பாக்கிறதுக்கு அம்மா மாதிரியே இருந்தாங்க. நீ பாக்குற எல்லாரும் உன்னோட அம்மா ஆயிட முடியாது. அப்படின்னா அப்பா அம்மா எங்கதான் போயிருக்காங்க? நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், உன்னோட அம்மா கடவுள் கிட்ட போயிட்டாங்க. அவங்க எப்பப்பா திரும்ப வருவாங்க? அது கண்டிப்பா சீக்கிரம் திரும்பி வந்துருவாங்க. நீ அது வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், சரியா? அம்மாவை எதிர்பார்க்காம எல்லா வேலையும் நீயே செஞ்சுக்கணும். அப்பதான் அவங்க திரும்ப வரும்போது உன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாங்க. அப்படின்னா அம்மாவை பெருமைப்படுத்த ஐரத்தாயா? ஐராவா? என்னோட பொண்ணு என்னோட அந்த பொண்ணு குட்டி வயசுல ஏதோ மீட் பண்ணியிருக்கா இவ. உங்க பொண்ணு மாதிரியே இருக்கிறதுனால நடந்த எல்லா விஷயங்களும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஐரா தான் என்னோட பொண்ணு, நான் தான் அவளோட அம்மா. சின்ன வயசுல கூடியே இருந்துக்குது. என் சின்ன மகளை யாரும் கஷ்டப்படுத்த நான் விடமாட்டேன். அவளுக்கு உயிர் வந்துருச்சு. மோமோ உனக்கு என்னாச்சு? உன்னை எதுவும் பண்ணிட்டாரா? எங்க பேச்ச கேட்காம உன் வேலையை நிறைய ஃபீல் காட்டிட்டால பண்ணியிருக்கா. உன்னை சும்மா விட மாட்டேன். புட்டி வேண்டாம். எதுக்கு மேலையும் அவனை கஷ்டப்படுத்த வேண்டாம். என்ன மன்னிச்சிடு ஐரா. யாரும் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என்னால உன் உயிரே போயிருக்கும். அதுக்கு காரணம் என்னால என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாததுதான். என்னோட அன்பே உனக்கு ஆபத்தா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால உனக்கு எந்த கஷ்டமும் ஏற்படாது. ஏய், அவ உடம்பு முழுக்க சாம்பல் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. நான் சொன்னேன்ல, ஆறா இல்லாத உடல் செத்த பொணத்துக்கு சமம்னு. யார காப்பாத்தணும்னு நினைச்சாலும் அவங்களையே காயப்படுத்திட்டா. இவ ஆத்மா சாந்தி அடையாது. அப்ப அடுத்து என்ன ஆகும்? அதுக்கப்புறம் ஒன்னும் ஆகாது. ஒரே அடியா அவ மறைஞ்சு போயிடுவா. அவ இந்த உலகத்துல வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளமும் இருக்காது. உயிரோட இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் அவளோட நினைப்பே இருக்காது. அவ உயிரோட இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இவ இல்லாம போனாலும் அத பத்தி யாரும் ஃபீல் பண்ண போறதில்ல. உன்னால எப்படி இப்படி பேச முடியுது? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இந்த நினைவோட அவன் மறைஞ்சு போனா அவ ஆத்மா என்னைக்குமே சாந்தி அடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளோட ஆத்மா சாந்தி அடையறதும் அடையாம போறதும் அவ கையில தான் இருக்கு. நம்மளால அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, புரியுதா? இவனே இப்பெல்லாம் கேட்டாங்க. உனக்கு ஒரு அழகான ட்ரெஸ் போட்டு விட்டு அதை பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சேன். உண்மையாவே அந்த பாப்பா தான் அந்த ஐராவா? நான் கடைசி இல்லையே, அவங்க அம்மா வேற தானே வரைக்கும் காமிச்சாங்க. ஒண்ணா வாழணும்னு நினைச்சேன். என் பொண்ணோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். ஒருவேளை நீ என்னோட மகளா பிறக்காம இருந்திருந்தா என்ன சந்தோஷமா இருந்திருப்பியோ என்னமோ. நானே உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா? உங்களோட மகனா பிறகு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கப்புறமாவது உங்க ரெண்டு பேரையும் யாரும் துன்புறுத்த கூடாது. உங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய நான் வேண்டிக்கிறேன். அந்த ஆத்மா எப்போ சாந்தி அடையும்?
நான் உங்களை என்னைக்கும் மறக்க மாட்டேம்மா. எங்கள்கிட்ட நீங்கள் இது என்ன அனிமின்னு சொன்னீங்க, காமெடி அனிமி ஃபன்னாக போகும், நீங்கள் இவ்வளோ எமோஷனல் அடங்கி இருக்குது இந்த அனிமையிலன்றப்போ எனக்கே கண் கலங்கிச்சு ஒரு செகண்டு. நானே இந்த அனிமி வந்து ஒரு நார்மலாக பார்க்குற மாதிரி பார்த்தேன், டெய்லி வந்து பார்ப்பேன் சிரிப்பேன், இது என்ன ஒரு ஃபன்னாக அப்படி தான் எடுத்துகிட்டு போனேன். பட் இந்த எபிசோடில் நான் நிறைய அனிமி வந்து எனக்கு மனசில் ரொம்ப தங்கிடும். அந்த மாதிரி இப்போ இந்த அனிமையாக அந்த லிஸ்ட்டில் வந்துருச்சு. இந்த ஒரு எபிசோடு போதும், மிச்சம் தான் இந்த 18+ அதெல்லாம் வேறு. பட் இதில் வந்து இதோட தரம் எங்கேயோ போயிடுச்சு, அது ரொம்ப அழுத்திச்சு மனசு. அதான் அந்த இறந்தவங்களோட ஆன்மை எந்த அளவுக்கு கஷ்டப்படும், அவங்க சைடு அந்த ஃபீல் எல்லாம் காமிச்சாங்க. கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் உண்மையாகவே தாய் பாசம் தாங்க. அதில் வந்து பேய் அதெல்லாம் என்ன இருக்குது, அது ஃபஸ்ட்டு போன எபிசோடில் பார்க்குறப்பே அது வந்து பொண்ணு அப்படி இது வரும்போது என்னடா இது, அது கூட ஃபன்னாக தான் எடுத்துகிட்டு போகணும். தாய் பாசம் நம்மளை மிஞ்சிட போகிறது அப்படி தான் பார்த்தோம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கே ரொம்ப சீரியஸாக போச்சு, ஃபைட் எல்லாமே ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு 6 எபிசோடில் இந்த மாதிரி பார்க்கல, எல்லாமே ஃபன்னாக இருந்துச்சு. பட் இது ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி வேடாக இருந்தது, வேறு மாதிரி தோணுச்சு. அது இப்போ புரிஞ்சு உயிரோடு இருக்கும்போது குழந்தைன்னு பார்த்துக்கிறது, இறந்துமே அந்த தான் பொண்ணுன்னு நினைக்கிற அந்த பொண்ணு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டதெல்லாம் வந்து அதான் தாய்ப்பாசம். அது என்ன சொல்கிறது, அது என்ன ஆச்சுன்றது சரியாக காட்டல. பட் 2 பேர் வந்தாங்க, பொண்ணு தூக்கின்னு போயிட்டாங்க, இவங்களே அடித்தாங்க. அந்த பிளாட்ஃபார்மில் வந்து அப்படியே விழுந்து இறந்துருக்காங்க. ஸோ அங்கேயே வெயிட் பண்ணிருந்துக்கிறாங்க. அது பேயா, அதாவது இறந்துமே அதே இடத்துல நிற்கப்போ கரெக்டாக இவ வந்து அந்த இடத்துல மீட் பண்ணுது. இவளுக்கு எப்படி அந்த ஆன்மா தெரிஞ்சிச்சுன்னு தெரில. அங்கே ஒரு ஆள் நிற்கிறாங்க, அம்மா நிற்கிறாங்கன்ட்டு இவளும் சொன்னான். பட் இவங்க அம்மா பார்த்தா வேறு மாதிரி தான் தெரியுது, இறந்து வேறு இது. இவளுக்கும் ஒரு வேளை அந்த ஃபீல் ஏதோ ஒரு கனெக்ஷனாக அது எப்படியோ ஒன்று அது உணர்ந்தாலோ என்னமோ அந்த செகண்ட்லேருந்து அவங்க தான் நம்ம பொண்ணுன்ட்டு சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணிருந்துக்கிறாங்க. ஸோ இவகிட்ட இப்போ அந்த மந்திரம் கிடைக்கவே இப்போ அவங்க கண்ணுக்கு அவள் தெரிஞ்சிருக்கா. பட் கூடவே தான் இத்தனை நாளுமே இத்தனை வருஷமே இருந்திருக்காங்க போல இருக்கு. அது ஹீரோயின் அது தொடரப்போ அது உணர்ந்திருக்கா, அவள் ஃபீல் பண்ணியிருக்கா. அதெல்லாம் அது பார்க்கறது நம்ம ஒரு மாதிரி காமெடி பேயாக பார்த்துனோம் அந்த போன எபிசோடில். இந்த எபிசோடில் இவ்வளோ எமோஷன் அடங்கின ஒரு அம்மான்றப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறதுக்கு வேற மாதிரி வேற தோணுச்சு. ஒரு வேளை வந்து அந்த பொண்ணு தூக்கிட்டு வெளியே வந்தாங்கல்ல, அப்போ எதாவது ஆகி இவங்க 2 பேராவது அந்த உண்மையான அந்த பேயோட பொண்ணையே அதை வளர்த்துருப்பாங்களோ அப்படிலாம் எனக்கு தோணுச்சு. இல்லை, ஆனால் அந்த பாக்ஸில் பார்க்கறதுக்கு வேற ஒரு உருவம் தான். அடுத்த டைம் இவங்க இறந்தே இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவை காமிச்ச மாதிரி. அதுதான் ஒரு வேளை வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று அப்படி இருந்தால் கூட அங்கே போய் அந்த பொண்ணு சேர்ந்து, ஏன்னா ஃபேஸ்லாம் அந்த கண்ணெல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுனால அதனால தான் ரொம்ப டீப்பாக அந்த பொண்ணு நினச்சிருப்பாங்க போல் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பார்க்கும்போது 2 பேருக்கும் அந்த ஃபீல் ஒரு மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்தாங்க இந்த பேயாக இருந்தவங்க. ஸோ அதனால எனக்கு அப்படி தோணுச்சு. சொந்த பொண்ணோ இல்லை வந்து இன்னொரு பொண்ணு இவங்க நினச்சது ஆக மொத்தம் அம்மா பாசம் தான். அது வந்து ரொம்ப பியூராக இருந்தது, பயங்கரமாக எமோஷன் ஆச்சுங்க, பயங்கர டச் ஆச்சு. பட் இந்த அனிமையில் இப்படி ஒரு சீன் எதிர்பார்க்கலிங்க. ஏற்கனவே அட்டாக் அண்ட் டைட்டனில் இப்போ தான் அங்கே ஒரு உயிர் போச்சுன்னு எமோஷன் ஆகி சரி இங்கேயாவது ரிலாக்ஸ் பண்ணிப்போன்னு இங்கே வந்தேன். இங்கே அதுக்கு மேலே எமோஷன் ஆகுது, வச்சு செஞ்சுட்டாங்க இன்றைக்கி. இது எதிர்பார்க்காத ஒன்று இந்த அனிமையில். ஐரான்ற இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா போன எபிசோடெலாம் நான் கழுவி ஊற்றினேன். இன்றைக்கி வந்து அவள் பண்ண செயல் வந்து அவளை பார்க்குற அந்த கோணமே எனக்கு மாறி போச்சு. அவள் இப்போ அதை கேட்டுட்டான்னு நினைக்கிறேன். இப்போது உயிர் வந்தோடனே இவங்க பேசினதெல்லாம் அந்த கான்வர்சேஷன் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி அந்த உயிர் போயிடக்கூடாது, நான் இருக்கம்மான்னு சொல்லி அந்த ஆன்மாவை சாந்தி பார்த்தோம்னு நினச்சா பாருங்கள், அது பெரிய மனசு. ஸோ இந்த மனசு வந்து இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் மறக்க வச்சிச்சு. அவளுமே ஒரு நல்ல சோல் தான், அவளுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது அவள் மனசுலன்றது வந்து நல்லா இருந்துச்சு. அதான் அம்மா இல்லாமல் வளர்ந்ததுனால கொஞ்சம் ரூடாக ஏதோ வளர்ந்துருக்கா போல இருக்குது. ஸோ இப்போ அது கிடைக்கவே தான் அவளும் அம்மாவை ஏற்றுக்கிட்டா, அவங்களும் அவங்க பொண்ணாக நினச்சதுக்கு அந்த ஆத்மா வந்து என்னமோன்னு ஒரு மாதிரி இருந்தது. பட் என் பொண்ணு என்னை மன்னிச்சிட்டா, என்னை இது பண்ணிட்டான்றப்போ அது சாந்தி அடைஞ்சிருக்கு இல்லையா, நல்லபடியாக முடிஞ்சதுங்க, நல்லா இருந்துச்சு.